Yeah, have a good day. Yeah, it is online classes for Jawaharlal Nehru students. It is done by your principal. It is for the standard sixth. It is a unit one, economics and introduction. So in the lesson, the economics and introduction அப்படின்றது economics அப்படின்றது it is a பொருளாதாரம், that is a money transactions. அப்போ இந்த லெசனில் introduction, it is the conversation with the young children playing in the city. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டோரி கான்வர்சேஷனாக இந்த லெசன் இருக்குது. அப்போது அந்த வில்லேஜில் ஒரு பையன் ஊருக்கு வராங்க. அந்த பாய்ஸு வில்லேஜில் இருக்க ஒரு பையனும் சிட்டியில் இருக்கிறவங்களும் விளையாண்டுட்டுருக்குறாங்க. அந்த சிட்டி சில்ட்ரன் எல்லாமே அந்த வில்லேஜ் பாயை பார்த்து தே வில் பி கமாண்டிங் and they are teasing the young village boy and ill-treating him. But at that time a senior person comes there and educate the young children about the village importance and the importance of agriculture. So the lesson is going in the conversation type. கான்வர்சேஷன் அப்படின்றது உரையாடல் டைப்பில் இந்த என்டையர் லெசன் உரையாடலாக தான் நடக்கும். அப்போ இதில் ஒரு எல்டர் பர்சன் இருப்பார். அவர் வந்து அவரோட பையனுக்கும் அவங்க ரிலேட்டிவுக்கும் கவுன்சில் பண்ணுவாங்க. அப்போது வில்லேஜுன்னு சொல்லிவிட்டு அவங்கள இல்ட்ரீட் பண்ணாதீங்க, இன்சல்ட் பண்ணாதீங்கன்றது அவரோட வார்த்தை. பிகாஸ் வில்லேஜ்லேருந்து தான் அக்ரிகல்ச்சர் நம்மளுக்கு கிடைக்குது, அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் வில்லேஜ்லேருந்து வர ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்க்கு பேஸ் அது தான். அப்போ வில்லேஜில் வந்து விவசாயம் மெயினாக நடக்கும். மாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அது மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வர்றதுனால யூ கெனாட் இன்சல்ட். அது மாதிரி ஃபார்மர்ஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படிங்கிறத அவர் எஜுகேட் பண்ணுவார். ஸோ வி வில் கோ இன் டு த லெசன். ஸோ தே ஆர் ஸ்டார்டிங் வித் அ கான்வர்சேஷன் இல் ட்ரீட்டிங். அப்போ அவர் ஃபார்மர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்ன உடனே, கரெக்ட், we call those people who raise crops as farmers. Farming is the main occupation in villages. So the farmers grow various crops like pulses, grains, vegetables, etc. and send them to the shops and cities. We buy and consume them. அப்போ அவர் கேட்பார், நீ நிறைய வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, உனக்கு வேணுங்கிற பருப்பெல்லாம் வாங்குற இல்லையா, அது எங்கேருந்து கிடைக்குது? ஆக்சுவலாக அந்த பாய் கான்வர்சேஷனில் எனக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குது, கடையில் கிடைக்குதுன்னு அவன் சொல்லுவான். அப்போ அவர் கேட்பார், கடைக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக அந்த சின்ன பையனுக்கு தெரியாது. அப்போ அவர் கிளியராக என்ன எஜுகேட் பண்ணுவார், இது எல்லாமே தட் இஸ் வில்லேஜில் விவசாயம் நடந்து உற்பத்தி பண்ணி நம்மளுக்கு சிட்டிஸ்க்கு வந்திருக்கு, அது இல்லைன்னா நம்ம இன்றைக்கி சாப்பிட முடியாதுன்றதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓகே, அப்போது இந்த அடுத்த ஸ்டில்ல அப்போ வில்லேஜில் எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்கன்றது தான். ஆக்சுவலாக வென் வி ஆர் கோயிங் டு வில்லேஜ் அண்ட் ஆல் வி கேன் சி த சந்தை அப்படின்னு ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியும். சந்தை அப்படி என்னென்னா, இன் வில்லேஜில் ஆக்சுவலாக ஒவ்வொரு தட் இஸ் ஒரு மந்தில் ஒவ்வொரு வாரம் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா பொருளுமே ஒரு காமன் இடத்துல வச்சு விற்பாங்க. அப்போ எல்லா பொருளும் வேணுங்கிறவங்க எல்லாம் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான, ஏன்னா அந்த சந்தையில் கிடைக்காத பொருளே இருக்காது, எல்லா பொருளுமே கிடைக்கும். அப்போ வியாபாரிகள் சுற்றுப்பட்டத்தில் இருக்க பீப்புள் எல்லாம் அங்கே வந்து அந்த பொருளை விற்பாங்க. வாங்குறவங்களும் அங்கே போய் அவங்களுக்கு தேவையான பொருளை நல்ல விலைக்கு வாங்கிக்க முடியும். அதுக்கு தான் சந்தை. ஸோ தட் இஸ் எக்ஸ்ப்ளனேஷன். இன் வில்லேஜஸ் ஒன்ஸ் இன் அ வீக் ஆர் அ மந்த் all things are sold in a particular place at a specific time to meet the needs of the people. That is called sandai. Okay. Appa, do you know in olden days we had a system of exchanging goods for the other goods from called barter system. அப்படின்னா அந்த பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன, இந்த சந்தை இல்லை அக்ரிகல்ச்சர் கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு எல்லாமே இப்போ தான். ஓல்டன் டைமில் பார்த்தோம்னா அப்போல்லாம் அந்த காசு மணிங்கிறதே கிடையாது. அதுக்கு வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எனக்கு இப்போ என்கிட்ட அரிசி நிறையா இருக்குது, எனக்கு பருப்பு வேணும், பருப்பு இன்னொருத்தர்கிட்ட இருக்குன்னா நான் அரிசியை கொஞ்சம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட இருக்க பருப்பை எனக்கு நான் வாங்கிப்பேன். அந்த மாதிரி நான் அந்த அரிசி யாருக்கு தேவையோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்க பொருள் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ தேங்காய் நிறையா இருக்கா, தேங்காய் ஒரு இடத்துல இருக்குது, காய்கறி ஒரு இடத்துல இருக்குன்னா அவங்க காய்கறி கொடுத்துட்டு தேங்காய் வாங்கிப்பாங்க. அப்போ பணம் எக்ஸ்சேஞ்ச் ஆகலை, பொருட்கள் மட்டும்
மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிப்பாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்டர் சிஸ்டம். இதை வந்து பழைய காலத்தில் இது தான் இருந்தது. ஸோ எ பர்சன் ஹூ ஹாஸ் அ ரைஸ் அண்ட் சர்ப்ளஸ்னால் அதிகமான அர்த்தம். அண்ட் அ பர்சன் ஹூ ஹாஸ் cloth and surplus will exchange on the basis of their needs, but here the problem is that the person who has the clothes should have the willingness to buy the rice. Only then the exchange through the barter system will take place. புரியுதா? இப்போ என்கிட்ட துணி, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்கிட்ட துணி இருக்குது இல்லை அரிசி இருக்குன்னா அந்த துணி வந்து அந்த இன்னொரு பர்சனுக்கு தேவையாக இருக்கணும். இருந்தால் தான் என்கிட்ட துணியை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்க உணவுப் பொருளை நான் வாங்க முடியும். இன்கேஸ் நான் வச்சுட்ருக்க துணி அவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னா நான் துணியை வச்சு நான் எதுவுமே வாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதுதான் அந்த லைன். ஸோ ஹியர் த ப்ராப்ளம் இஸ், என்ன ப்ராப்ளம்னா, தட் பர்சன் ஹூ ஹாஸ் த க்ளோத்ஸ் ஷுட் ஹாவ் த வில்லிங்னஸ் டு பை ரைஸ். அவன் துணி வச்சுருக்கவனும் அரிசி வாங்க விருப்பப்படணும், அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவனும் வாங்கிக்க விருப்பப்படணும். ஓகே, ஆக்சுவலாக அதுதான் அதில் இருக்க டிஃபிகல்ட்டஸ். அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் இஸ் ஹேப்பன்ட் இன் பேட்டர் சிஸ்டம். இதில் சம் ப்ராப்ளம்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் வச்சுருக்க பொருள் இன்னொருத்தட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து வாங்குறதுக்கும் சிரமம் இருக்கும். அந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மணிங்கிற ஒரு விஷயமே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் காயினாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் பேப்பரில் மணின்னு வர ஆரம்பிச்சது. ஸோ மணி, பணமெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பண்ட மாற்று முறை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பண்டங்களை, பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஒரே கிளியர்? ஸோ யூ நோ தட் ஏர்லி மேன் ஹூ ஹண்டட் அண்ட் கேதர்ட் ஃபுட் லேட்டர் லேர்ன் டு கல்டிவேட் த கிராப்ஸ் when they found rivers which produced to them water settled down. ஸோ அந்த ஏர்லி மேன் இனிஷியல் காலகட்டங்களில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தட் இஸ் அனிமல்ஸ் வேட்டையாடி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை கேதர் பண்ணி தான் அதில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டம் தான் அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் இன்னும் அதுக்கப்புறம் எங்கே ரிவர்ஸ் எல்லாம் பார்த்தாங்களோ அப்போ அந்த ரிவர் பேங்க்ஸில் ரிவரை ஒட்டி செட்டில் ஆக ஆரம்பித்து அங்கேருந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பீப்புள் எல்லாமே பர்மனெண்ட்டாக இந்த ரிவர் பக்கத்திலே செட்டில்ட் ஆகிட்டாங்க. இந்த பர்மனெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் வேர் கால்டு வில்லேஜஸ். எது வில்லேஜஸ்? இந்த ரிவர் கரையோரமாக பர்மனெண்ட்டாக செட்டில் ஆனது, டெவலப் ஆனது தான் வில்லேஜஸ். ஸோ அக்ரிகல்ச்சர் ரிமைன்ஸ் டு பி த ரூட் ஆஃப் அவர் எக்கனாமி ஈவன் டுடே. இன்ன வரைக்குமே அக்ரிகல்ச்சர் தான் நம்மளுடைய எக்கனாமியோடைய ஆதாரம். மேன் ஹாஸ் நோ லிமிட்ஸ் ஃபார் இஸ் டிமாண்ட் அண்ட் டிசையர். மனிதனுக்கு அவனுடைய தேவைக்கும் சரி ஆசைக்கும் சரி அளவே கிடையாது, நோ லிமிட்ஸ். Based on this, man started to learn new occupations. Those who were involved in farming and grazing are called as farmers or cultivators. அப்போ மனிதனுடைய தேவைக்கும் சரி அவனோட விருப்பத்துக்கும் எல்லையே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நிறைய ஆக்குபேஷன்ஸ் மக்கள் கற்றுக்குறாங்க. என்னென்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்குபேஷன்ஸ் வளருது. இதுலேருந்து அதுக்கு அடுத்த கட்டம் தான் ஃபார்மிங் அண்ட் கிரேசிங். கிரேசிங்னு மாடு மேய்க்கிறது. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய தொழில் தான் ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டர்ஸ். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. அவர் கண்ட்ரிஸ் எக்கனாமி இஸ் பேஸ்ட் ஆன் 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் முக்கியம். ஓகே, அந்த 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் I think I had given there in the last. That answer is, that is the primary activities, secondary activities and tertiary activities. Okay, இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸுங்கிறது they are concerned with the production of the raw materials for the food. அந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட அதுக்கு சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ். ஏன்னா அதுதான் முதல் தேவையான அடிப்படையான ஆக்டிவிட்டீஸ். ஓகே, அப்போ அதில் வரது அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரேரிங், ஃபிஷ்ஷிங், மைனிங், கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஹனி, ரப்பர் அண்ட் மெக்கானிக்கல், ஹெர்ப்ஸ் அண்ட் லம்பரிங். இது எல்லாமே ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ். ஆக்சுவலாக காந்திஜி, when we are learning about the agriculture and farmers, காந்திஜியோட வேர்டு என்னென்னா, villages are the backbone of our country. Okay, so
ஸோ அடுத்த லெவல் வி ஆர் லேர்னிங் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சிட்டிஸ். ஸோ அப்போ அது கான்வர்சேஷன் போது ஹீ இஸ் டெல்லிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சிட்டிஸ். More than 50% of the world's populations live in cities. In our state, Tamil Nadu, 47% of people are in cities. அப்போது இந்த வில்லேஜை விட்டு வில்லேஜுக்கும் நகரத்துக்கும் அந்த ப்ரியாரிட்டி என்னன்னு பேசும்போது வில்லேஜ் எந்தளவுக்கு முக்கியமோ சிட்டிஸும் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது எதனால் அப்படின்னா 50% ஆஃப் உலகத்தில் இருக்க பாப்புலேஷன்ஸில் கிட்டத்தட்ட பாதி சதவிகிதம் தே ஆர் லிவிங் இன் த சிட்டிஸ். அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் என்டையர் தமிழ்நாட்டோட பாப்புலேஷனில் 47% வாஸ் லிவிங் இன் த சிட்டிஸ். ஸோ நாட் ஓன்லி தட், தமிழ்நாடு இஸ் வெல் டெவலப்ட் இன் செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ். தீஸ் ஆர் சிட்டி சென்டர்டு ஆக்டிவிட்டீஸ். அப்போ ப்ரைமரி ஆக்டிவிட்டிங்கிறது வில்லேஜ் சார்ந்ததாகவும் செகண்டரி அண்ட் டெரிட்டரிங்கிறது சிட்டியை சார்ந்ததாகவும் இருக்குது. ஓகே, அப்போது அந்த இது பேசுகிறாங்க. அண்ட் அதில் அங்கிள் அவர் தான் அந்த மோகன்றவர் தான் எல்டர் பர்சன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர் இன் சிட்டிஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சிட்டிஸில் இது மட்டும் இல்லை, நிறைய வேலை வாய்ப்பும், ஏன்னா நிறைய தொழில் இருக்கும்போது அந்த தொழிலில் வேலை செய்கிறதுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படும். அதனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஆல்சோ ஹையர். பீப்புள் இன்வால்வ்ட் இன் சேம், that is in small scale industries and unorganized sector are mostly found in cities. So in cities the number of such small scale workers are more. This results in additional income in cities. அப்போ சின்ன சின்ன இந்த ஸ்மால் ஸ்கேலில் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களும் நிறைய இருப்பாங்க, அதனால் வருமானமும் கூட. அதே மாதிரி அந்த சிட்டிஸில் பார்த்திங்கன்னா வெல் பாவ்டு ரோட்ஸ் எல்லாம் நல்லா லே பண்ணியிருப்பாங்க. போர்ட்ஸு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே அந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அங்கே அமைஞ்சிருக்கும். அது மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் பேங்க்ஸு, எதுக்குன்னா சர்க்குலேஷன் ஆஃப் மணி, அது மாதிரி கண்ட்ரீஸோட எக்கனாமிக் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஆல் தீஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே இது டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். முன்னாடி நான் சொன்னேன் 3 எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டி, செகண்டரி ஆக்டிவிட்டி, டெரிட்டரி ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இப்போ செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது the raw materials obtained from the primary activities are converted into finished products through machinery on a large scale. So these activities are called the secondary. அப்போ நம்ம ப்ரைமரி ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தது அக்ரிகல்ச்சரு அண்டு தட் இஸ் அ மைனிங், இது எல்லாமே ஃபிஷ்ஷிங், இது எல்லாமே வந்து ப்ரைமரி ஆக்டிவிட்டியாக பார்த்தோம். அப்போ ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து வரக்கூடிய பொருட்களை ப்ராசஸ் பண்ணி உற்பத்தி பண்ணுறது தான் இட் இஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி. த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், கேபிட்டல் அண்ட் ஓனர்ஷிப். அப்போ ஒரு பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ரா மெட்டீரியல் கிடைக்கணும். முதல் கேபிட்டல் அப்படின்னா முதல் போட ஆள் இருக்கணும். கேபிட்டல்லாம் இங்கே கேபிட்டல் கிடையாது, தட் இஸ் பணம். ஒரு தொழில் தொடங்கணும்னா பணம் போட ஆள் வேணும், அது மாதிரி அதோட ஓனர்ஷிப்பு. ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல்ஸ் அக்ரிகல்ச்சர் நம்ம இந்த இது வந்து இப்படி பிரிக்கிறோம். என்னென்னா ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், தட் இஸ் அ காட்டன், டெக்ஸ்டைல், சுகர் மில்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங். அது மாதிரி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால் பேப்பர் மில்ஸ், ஃபர்னிச்சர் மேக்கிங் அண்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸ். மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா சிமெண்ட்டு, அயர்ன் அண்ட் அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் மரைன் பேஸ்ட் சீஃபுட் ப்ராசஸிங். இதெல்லாம் செகண்டரி ஆக்டிவிட்டி. டெரிட்டரி ஆக்டிவிட்டிங்கிறது முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி த இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூஸ் த குட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தெம் டு த பீப்புள். இந்த ப்ராசஸுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், டிரான்ஸ்போர்ட் வேணும். ஸோ இந்த இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வேணும், அந்த சர்வீஸை செய்யக்கூடிய ஆட்கள் வேணும். அதுதான் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் சர்வீஸ் செக்டார்ஸ். இந்த சர்வீஸ் செக்டார்ஸை வந்து மெயினாக பீப்புளுக்கு அவங்க தேவைகளை நிவர்த்தி பண்ணும். தட் இஸ் டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ட்ரேடு அண்ட் பேங்கிங். டிரான்ஸ்போர்ட்னா இட் இஸ் ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். கம்யூனிகேஷன்றது போஸ்ட்டு, டெலிஃபோன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸெட்ரா. ட்ரேடுனா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் செல்லிங். பேங்கிங்னா மணி டிரான்சாக்ஷன் அண்ட் பேங்கிங் சர்வீஸ். இதெல்லாம் முக்கியம். ஓகே,
So now we can go to the lesson, question answers. The providers of food grains are farmers. Collection of honey is a primary occupation. The conversion of raw materials into finished goods is called as manufacturing. That is conversion அப்படின்னா ரா மெட்டீரியலை பொருளாக மாற்றுறது, அதுக்கு பேர் உற்பத்தி, மேனுஃபேக்சரிங். According to Gandhiji, the villages are the backbone of the nation. The percentage of population in the cities of Tamil Nadu is 47%. Match. Cattle rearing, number 1, அதோடைய ஆன்சரு. Cattle rearing C, that is the primary occupation. Food processing, agro-based. Iron steel industry, secondary occupation. Telephone, it is services. Are you clear? Choose the correct answer. Agriculture is a primary occupation. அது ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். செகண்டரின்னு போட்டிருக்கு, primary is the right answer. Economic activities are divided on the basis of usage or ownership. It is use. நம்ம சுகர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் செகண்டரி ஆக்டிவிட்டி. ஏன்னா அக்ரிகல்ச்சரில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு போய் உற்பத்தி பண்ணுறது தான் செகண்டரி ஆக்டிவிட்டி. ஏன்னா சுகர் அக்ரிகல்ச்சர், தட் இஸ் சுகர் கேன் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஃபார்ம்ஸ். Agro-based industry, it is a cotton industry. And dairy farming is a cooperative or public sector. It is the cooperative sector. So define Sandai. In villages, once in a week or month, all things are sold in a particular place at the specific time to meet the needs of the people. That is called Sandai. What is called the barter system? The system of exchanging goods for other goods is called as barter system. This was followed in olden days. For example, exchange a bag of rice for exchange for enough clothes. What is trade? The action of buying and selling goods and services is called trade. What is saving? The amount from the income which is left for future needs after the consumption is called savings. Consumption அப்படின்னா usage. What was the necessity of the invention of money? When people exchange commodities, they might have faced certain problems while comparing the difference in the value of commodity. That is, இந்த துணியை கொடுத்துட்டு அரிசி வாங்கும்போது உண்மையுமே அவனுக்கு அந்த துணி வேல்யூபிளாக இருக்கணும் இல்லையா? அவனுக்கு வேல்யூ இல்லைன்னா அது வேஸ்ட்டு. ஸோ தட் இஸ் த ரீசன் வாங்குறவனுக்கு. To solve this problem, people invented a tool called money. What was the reason for the development of settlements near water borders? So river acts as a main source for cultivation of crops. So early man settled permanently near the rivers. What are called the secondary occupation? The raw materials obtained from the primary activities are converted into finished products through machinery on a large scale. These activities involve secondary occupation. A detailed answer. List out the important primary occupation of your district. ஸோ நம்ம இதில் இருக்கிறது மெயினாக என்னது? ஜென்ரலாக கொடுத்துருக்கிறது இட் இஸ் அக்ரிகல்ச்சர், க்ராப் ப்ரொடக்ஷன், அனிமல்ஸ் ஹஸ்பண்டரி, ஃபிஷரிஸ், ஃபாரஸ்டிங் அண்ட் மைனிங். இட் இஸ் கெய்சிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங். அதுவுமே அதில் இருக்குது. இது எல்லாமே இந்த மேய்க்கிறது இதெல்லாம் இப்போ ஆக்சுவலாக ஹண்டிங் அண்ட் கேதரிங் எல்லாம் இப்போ கிடையாது, ஹண்டிங் கிடையாது. ஸோ வி கேனாட் டூ தட். Mention the manufacturing industries found. நம்ம ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஜென்ரல். இது எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு ஆன்சர்ஸ் தான். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன இருக்கோ அதையுமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஹியர் இட் இஸ் அ காட்டன், டெக்ஸ்டைல், ஸ்பின்னிங் அண்ட் வீவிங், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வின் பவர் ஜெனரேஷன்ஸ். இது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்னவோ அதுதான் அதோடைய ஆன்சர். ஓகே. ஸோ டியர், தேங்க்யூ ஸோ மச். ரிவைஸ் இட், நல்லா படி, லெசனை புரிஞ்சுட்டு கொஷின்னு நல்லா ரிவைஸ் பண்ணு. ஓகே, தேங்க்யூம்மா.